إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் உள்ளது. அதை யார் மனனம் செய்கின்றார்களோ அவர்கள் சுவனம் செல்வார்கள். நமக்கு ஒரு பேர் 2 பேர் இல்லை பட்ட பேரை சேர்த்தா 3 பேர் இருக்கும். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு 99 பெயர்கள் உள்ளதாம். அந்த 99 பெயர்களும் அதில் உள்ள ஒவ்வொரு பெயரும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கள், ஆற்றல்கள், வல்லமைகளை நினைவூட்டக்கூடியதாக, எச்சரிக்கக்கூடியதாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதை மனனம் செய்தால் சுமனம் செல்வார் அப்படின்றா மேலோட்டமாக மனனம் செய்வதல்ல, அந்த பெயருடைய ஆற்றல்களை, வல்லமைகளை புரிந்து தெரிந்து விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்வதனால் அவர் சுவனம் செல்வார். இப்போ அதில் தான் 2 பெயர்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த 2 பெயர்களையும் நம்ம டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு காரியத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா சொன்னால் கூட போதும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் பெயரால் துவங்குகின்றேன் என்று சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தொழுகையில் எடுத்தாலும் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்தியா யார் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லைங்கிறாங்க. அந்த சூரத்துல் ஃபாத்தியால அர் ரஹ்மான் இர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம், ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஓதக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்தியால இந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அதோடைய பொருளை விளங்கி நாம் சொல்கிறோமா என்றால் இல்லைன்னு தான் சொல்லணும். அளவற்ற அருளாளன், அதுதான் நமக்கு தெரியும். அவன் செய்த அருள் என்ன, அருள்னா என்ன, அதன் மூலமாக என்ன பயன் அடைஞ்சோம், அதன் மூலமாக என்ன பாதிப்பு அடைவோம், அது எந்த அளவுக்கு தேவையானது என்பதையெல்லாம் விளங்காமல் பெயர் அளவில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அல்லாஹ் செய்த அளவுக்கு அளவே கிடையாதுங்கிறான். அல்லாஹ்வுடைய அருளில் தான் அந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிலையும் அல்லாஹ்வுடைய அருளில் தான் இயங்கி கொண்டு இருக்கின்றது. சூரியன் ஒளி அல்லாஹ்வுடைய அருள், நெருப்பு எடுத்தால் அல்லாஹ்வுடைய அருள், நீர் எடுத்தால் அல்லாஹ்வுடைய அருள், காற்று எடுத்தால் அல்லாஹ்வுடைய அருள். இந்த அருள் அதிகமானாலும் ஆபத்து, இந்த அருள் குறைந்தாலும் ஆபத்து. அந்த அருளை அல்லாஹ் இடத்துக்கு தகுந்தாப்போல், நேரத்துக்கு தகுந்தாப்போல், சூழ்நிலைக்கு தகுந்தாப்போல் அதை அந்த இடத்துல நிறை செய்வான். இப்போ அந்த அளவுக்கு முக்கியமான அருளுக்குரியவன் தான் அர் ரஹ்மான். அது மட்டுமல்ல, உலகத்தில் எவ்வளோ சொல்லிக்கிட்டு போகலாம். அதை தவிர நம் உடல் ரீதியாக, உடல்ல அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கான் தெரியுங்களா, இந்த உறுப்பு அல்லாஹ்வுடைய அருள். இந்த அருளை என்றாவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா, உணர்ந்திருக்கோமா, அறிந்திருக்குமாட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த கண் என்பது அல்லாஹ்வுடைய அருள், பளிங்கு வடிவத்தில் உருண்டையாக இருக்குது. இந்த கண்ணின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அல்லாஹ் செய்த அருள்.
இந்த கண்ணுக்கு அல்லாஹ் பார்க்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த சமுதாயத்தில் அவருக்கு பேரு குருடர். நான் சம்பாதித்தேன், நான் படித்தேன், நான் அதிகாரம் செய்தேன், நான் இல்லாமல் நடக்காது, நான் 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 என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் மத்தியில அல்லாஹ் அந்த பார்வையை ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த மக்கள் மத்தியில அவர் குருடர். அவரை மெதுவாக அழைச்சிட்டு வாங்க, அவரை உட்கார வைங்க, எந்திரிக்க சொல்லுங்க, எடுத்து சாப்பிட சொல்லுங்க என்று இந்த சமுதாயத்தில் அவரை எப்படி பார்க்கப்படும், எப்படி உபயோகிக்கப்படும்? குருடர், நம்ம குருடர் கண்ணு நமக்கு எல்லாம் பார்வையை கொடுக்கல என்றால் மற்றவங்களோட உதவியில தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். ஆடு மாடு கால்நடைகள் கூட தானாக தன்னுடைய காரியத்தில் ஈடுபட முடியும். அதைவிட நாம் மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அந்த கண்ணுக்கு பார்வை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம்? உலகமே தெரியாது. இருட்டா கண்ண மூடி பாருங்க. தாய் தெரியாது, தந்தை தெரியாது, குழந்தை தெரியாது, மனைவி தெரியாது, நிறம் தெரியாது, இந்த உலகம் தெரியாது, ஏன் தானே தெரியாது. தான் எப்படிப்பட்ட படைப்பு என்பதை உணர முடியாது. தொட்டு வேண்டால் பார்க்கலாம். இந்த கண்ணை பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் என்ற கேள்வி எழும். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் கிருபையினால நமக்கு அந்த பார்வையை தந்திருக்கான். அடுத்தது காது, செவி. செவியை பற்றி என்ன சிந்திச்சிருக்கோமா? இந்த செவியை கேட்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். அல்லாஹ் இயற்கையிலேயே ஏற்படுத்தவில்லை என்றால் அவர் இயற்கையாகவே ஊமையாக மாறிவிடுவார். என்ன சொல்வதை காது கேட்டால் தான் வாய்மொழியாக அதை பேச முடியும். அம்மா என்று காதில் கேட்டால் தான் அம்மா இல்லை என்றால் இல்லைன்னு சொல்ல முடியும். அம்மா இருக்குது என்றால் இருக்குன்னு சொல்ல முடியும். சாப்பாடு, உலகத்தில் எவ்வளோ ஓசைகளை கேட்குறோமே, ஓசையின் மூலமாக என்ன இன்பம் பெறுறோமே, இந்த ஓசையின் மூலமாக மகிழ்ச்சி பெறுறோமே, இந்த ஓசையின் மூலமாக உயர்வு பெறுறோமே. இந்த காதுக்கு கேட்கக்கூடிய ஓசையை யார் கொடுத்தது? அர் ரஹ்மான் அல்லவா. கொடுக்கவில்லை என்றால் நமக்கு என்ன பேர் தெரியுங்களா? அந்த சவுடரை, அந்த ஊமையரை அழைச்சிட்டு வாங்க. எடுப்புடிய வேண்டாம், உபயோகப்படுத்தலாம், எழுதி கொடுங்க, கையை காட்டுங்க, அந்த இடத்துக்கு போங்க, அந்த கடைக்கு, அங்கே போய் இந்த சீட்டை கொடுங்க, கொடுத்தா இந்த பொருள் கொடுப்பாங்க, இங்கே வாங்கிட்டு வாங்க என்று அவரை அனுப்பி ஒன்று எடுப்புடியாக நாம் அவர்களை உபயோகப்படுத்தலாம். அந்த செவியை யார் கொடுத்தது? அர் ரஹ்மான் அல்லவா. இல்லைன்னா நினைச்சு பாருங்க, அந்த கேட்கக்கூடிய தன்மை இல்லை என்றால் இயற்கையாகவே நீங்கள் பேச முடியாது. பேச முடியாமல், கேட்க முடியாமல் இந்த உலகத்தில் என்ன பெரியதாக சாதிச்சிருக்கீங்க? நீங்க எந்த உயர்வுக்கு பயிர்றீங்க? ஏதோ உங்களால் முடிந்த வேலையை மற்றவர்களுக்கு உதவியாக செய்ய முடியும். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல்லவா. அல்லாஹ் கொடுத்த அருள் அல்லவா. நாவு கேட்குது. இயற்கையில் ஒரு மனிதனுக்கு நாவு பெறல வேண்டும். நாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் ஒட்டி படைச்சிருந்தா அப்படின்னா பாசையில் பேச முடியாது, பாட முடியாது, திட்ட முடியாது, அழைக்க முடியாது, ஒரு கம்பெனி நிறுவனம் செய்ய முடியாது, படிக்க முடியாது, உயர்வு பெற முடியாது. உங்களுக்கு என்ன தெரியுமா பேர்? ஊமையர். இந்த சமுதாயத்தில் எப்படி உங்களை அழைக்கப்படும்? அந்த போனார் பார்த்தீங்கன்னா ஊமையரு, அவர்தான். அவரை கூப்பிட்டு நீங்கள் இந்த காரியத்தில் ஈடுபட சொல்லுங்கள், எழுதி கொடுங்க, அவரால் பேச முடியாது என்று இந்த சமுதாயத்தினால் அவரை பேசப்படும். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல்லவா. அல்லாஹ் கொடுத்துருக்கான் நாவை. என்ன பேச பல மொழியில், எனக்கு 20 மொழி தெரியும், எனக்கு 10 மொழி தெரியும், எனக்கு 5 மொழி தெரியும், மொழியில் அப்படியே கரைச்சி குடிச்சிருப்பேன். பல மொழியில் நான் பேசுவதை கேட்டால் அப்படி மயங்கி உட்கார்ந்துருப்பாங்க. நான் தான் இந்த நாட்டிலே சிறந்த பேச்சாளர், என்னுடைய பேச்சுக்கு ஈடாக யாரும் பேச முடியாது என்று மால் தட்டக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் பேசக்கூடிய அந்த நாவை ஒட்டி படைச்சிருந்தா அப்படின்னா பேபேன்னு தான் சொல்லுவார்.
எப்படி சொல்லுவாரு? இந்த சமுதாயத்தால் உயர்வு பெற முடியுமா? ஆணவமா பேச முடியுமா? முடியாது. இந்த நாவை யார் கொடுத்திருக்கா? அர் ரஹ்மான். சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்ம சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை, சிந்திக்கக்கூடிய காரியமாக அதை நினைக்கவில்லை, அதனுடைய உயர்வு நமக்கு தெரியல. அதனால தான் இந்த நாவை வைத்துக்கொண்டு அநியாயம் பண்றோம், புண் பண்ற மாதிரி பேசுறோம், நோகடிக்கிறோம், பொய் சொல்றோம், ஏமாத்துறோம், ஃப்ராடு பண்றோம். கொஞ்சம் நெஞ்சம் தவறுகளை இந்த மூலமாக செய்யவில்லை. நன்மை என்பது ரொம்ப கொஞ்சமாக இந்த நாவின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். நாவின் மூலமாக பாவத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாவை அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நமக்கு கொடுத்திருக்கான். அது மட்டுமா? இந்த நாவுக்கு சுகையை யார் கொடுத்தது? இனிக்குது, புளிக்குது, கசக்குது, துவக்குது. நான் சிக்கன் 65 சாப்பிடுவேன். ஒரு சிக்கன்லேயே பல விதம். தண்டூரி சாப்பிடுவேன். என்ன சிக்கன்லேயே எவ்வளோ விதம்? சிக்கன்லேயே பல விதமான. நான் பிரியாணி சாப்பிடுவேன், ஏன்னா பலோ சோறு சாப்பிடுவேன், விதவிதமான ஸ்வீட் சாப்பிடுவேன். விதவிதமான ஸ்வீட்களை, விதவிதமான பண்டங்களை நான் சாப்பிடுவதற்கு, ருசிப்பதற்கு எது தேவை? எவ்வளோ காசு இருக்கலாம் உங்கள்கிட்ட. நீங்க கோடீஸ்வரா இருந்தாலும் அந்த காசின் மூலமாக உணவு உண்ணணும். அது முக்கியமானது மனிதனுக்கு. அந்த உணவு ருசிக்கணும், அந்த ருசி நாக்கில் தெரியணும். தெரியவில்லை என்றால் மண்ணு மாதிரி இருக்கும். இது சாப்பிட்டால் இந்த உயர்வான வஸ்துக்களை உங்கள் நாவில் வைத்து நீங்கள் ருசித்தாலும் அதற்குரிய என்ன திரும்ப தன்மை இருக்கும்? மண்ணை சாப்பிட்டு பாருங்க, மண்ணுக்கு என்ன தன்மை இருக்கும்? அந்த தன்மை தான் உங்களுக்கு ஏற்படும். அந்த தன்மையை தான் நீங்க உணர்வீங்க. இப்ப நாவை யார் கொடுத்தது? அர் ரஹ்மான் அல்லவா, அளவற்ற அருளாளன் அல்லவா. இதுக்கு நன்றி செலுத்தியிருக்கோமா? இதுக்காக நன்றி செலுத்தியிருக்கோமா? இதற்காக பள்ளியின் பக்கம் வந்திருக்கோமா? இறைவனை போற்றி போந்திருக்கோமா? இந்த நாவின் ருசிக்கிறோம் பாருங்க. ருசிப்பதே அல்லாவுடைய அருள், அளவற்ற அருளாளன். பல்லு அல்லாஹ் வடிவமைச்சிருக்கான். பல்லு எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், பல்லெல்லாம் உளுந்த பிறகு அருமை தெரியும், இப்ப தெரியாது. இந்த பல்லு இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய சாப்பிடக்கூடிய அந்த வஸ்துக்களை அரைத்து மெண்டு கொடுக்குது உங்களுக்கு, அப்பதான் ருசி தெரியுது. இதெல்லாம் முடிக்கிறீங்க, புறக்கணும் உள்ள போயிடும். பல்லு இல்லை என்றால் நாவு இருக்கலாம், நாவு இருந்தாலும் நாவுல சுவைக்கக்கூடிய தன்மையை பல்லு தான் ஏற்படுத்துது. பல்லின் மூலமாக அரைத்து அதை சாராக நாவுல கொண்டு போய் நாவு ருசித்து முழுங்குது. அந்த பல்லு இல்லைன்னா 50 வயசுக்கு மேல பல்லு இல்லை, 2 பல்லு போயிடுச்சு அப்படின்னா 7,000 8,000 கேட்பாங்க. வருஷம் ஃபுல்லா போயிடுச்சு, 50,000 1 லட்ச ரூபா பல்லு கட்டணும். இயற்கையான பல்லு மாதிரி வராது. இருந்தாலும் இயற்கையான பல்லு மாதிரி கட்டுவதற்கு கூட உங்களுக்கு 50,000 குறைச்சலாம் தேவைப்படும், ஒரிஜினல் பல்லு மாதிரி கட்டுவதற்கு. இந்த பல்லை யார் கொடுத்தது? இந்த பல்லின் மூலமாக நீங்கள் அரைத்து சாப்பிட்றீங்களே, இது யார் கொடுத்தது? பல்லு இல்லை என்றாலும் சொல்லு இருக்காது. அந்த சொல்ல தெளிவா புரிகிற மாதிரி பேச முடியாது. அதற்கு கூட பல்லு தேவைப்படும். அர் ரஹ்மான் அல்லவா, அளவற்ற அருளாளன் அல்லவா. நினைத்து பார்த்திருக்கோமா? இதற்கு நன்றி செலுத்தியிருக்கோமா? இதை உணர்ந்து இருக்கோமா? இல்லையே. அல்லாஹ் மூளையை கொடுத்திருக்கான், சிந்திக்கக்கூடிய மூளை. இந்த மூளையின் மூலமாக நாம் பல மாதிரி சிந்திச்சு, பல மாதிரி கண்டுபிடிச்சு, பல மாத நிலையில நாம் உயர்வு பெறோம். அந்த உயர்வுக்கெல்லாம் எது காரணம்? சிந்திக்கக்கூடிய இந்த மூளை. இந்த மூளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிந்திக்க முடியாமல் ஆக்கி இருந்தால் உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பைத்தியம், லூசு, மெண்டலு, பித்துக்கோழி. எப்படி கூப்பிடப்படும் உங்களை? நான் உயர்ந்தேன், இந்த ஒரு நிமிஷத்துல நான் அப்படி பெரிய தயாரிப்பை கொண்டு வந்துடுவேன், கம்ப்யூட்டர்ல அப்படியே விளையாடுவேன், பெரும் கண்டுபிடிப்புகள், பெரும் ஆற்றல்கள் எல்லாம் என் மூளையின் மூலமாக நான் செயல் வடிவம் செயல்படுத்துவேன், கண்டுபிடிச்சு காட்டுவேன். என் மூளையின் மூலமாக நான் ஒரு ஓட்ட பந்தயத்தை ஜெயிக்க முடியும். மூளை வேண்டும். ஒவ்வொரு நிலையிலையும் உயர்வு பெறுவதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து நடந்து போறதுக்கு கூட மூளை தேவை. மூளையின் மூலமாகத்தான் அந்த ஸ்டெப்பை கூட சரியான முறையில் அளந்து வைக்க முடியும். அந்த மூளையை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுத்தா? நீங்களா ஏற்படுத்திட்டு வந்துட்டீங்களா?
தயாரிச்சு வந்துட்டீங்களா? அந்த மூளை மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பிறந்திருந்தா, எந்த தாய் குழந்தை இல்லாமல் யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், எனக்கு குழந்தை செல்வத்தை கூடிய அல்லாஹ், அக்கம் பக்கத்தெல்லாம் குழந்தை செல்வத்துடன் சிறப்பான முறையில் அவங்க வாழ்றாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, எனக்கு குழந்தை கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணி பல வருட காலமாக அந்த குழந்தையை ஈடெடுத்து பெற்றிருப்பாங்க. அந்த குழந்தை மூல வளர்ச்சி இல்லை குழந்தையாக, மூல வளர்ச்சி இல்லாத குழந்தையாக பிறந்திருக்கும். நாம இருந்தாலும் சரிதான். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை எப்படி இருக்கும்? சில குழந்தைங்க அமைதியாக இருந்திருக்கும், நாம் நினைச்சா மாதிரி அந்த காரியம் செய்யாது, நம்ம உயர்வுக்கு கொண்டு போக முடியாது அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. ஆனால் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கும். சில குழந்தைகள் அடிக்கும், கடிக்கும், திட்டும், பலவிதமான கஷ்டங்களை மற்றவங்களுக்கு ஏற்படுத்தும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து உங்கள்கிட்ட என்னங்க பிள்ளை, உங்க பிள்ளைய கட்டி போடுங்க சங்கிலியில, தாங்க முடியல, திட்டுது, ஏசுது, கடிக்குது, கல்லெடுத்து விடுது என்று உங்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைப்பார்கள். யா அல்லாஹ் எனக்கு குழந்தை கொடுக்காம இருந்திருக்கலாமே, எந்த வாய் குழந்தையை வேண்டும் என்று தவமா கடந்து பெத்திச்சோ அந்த தாய் நாம இருந்தாலும் சேர்த்தான், நாம் தாயா இருந்தாலும் சேர்த்தா, நம்முடைய பிள்ளையா இருந்தாலும் சேர்த்தா, மூல வளர்ச்சி இல்லாமல் இந்த உலகத்தில் அந்த குழந்தை பிறந்திருந்தால் நாம் சொல்லுவோம், எல்லா குழந்தை கொடுக்காம இருந்திருக்கலாமே, இப்படி கொடுத்துட்டியே என்று செங்கலி போட்டு கட்ட வேண்டுமா, காப்பகத்தில் கொண்டு போய் விட வேண்டுமா என்று சிந்திப்போம். அதுதான் செய்வோம். முடியல, தாங்க முடியல, என்ன செய்யணும்? செங்கலி போட்டு கட்டி வைப்போமா? நாம் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்திருந்தாலும் இங்க எப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது, சங்கலி போட்டு கட்டப்பட்டிருக்கோம். இல்லைண்டா எங்க மனநல காப்பத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அவர்களை அடித்து துன்புறுத்தி உங்களை சரியான ஒரு நிலைக்கு அவர்கள் இருக்க செய்வார்கள். மூளையை யார் கொடுத்தது? அர் ரஹ்மான், அளவற்ற அருள்வார் அல்லவா. சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இதற்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அல்லாஹ் கொடுத்த இந்த உறுப்புகளை நீங்கள் நினைத்து பார்த்தால் 5 நேரம் தொழுவை பத்தாது, சஜிதாவிலேயே கிடக்கலாம். அல்லாஹ் கொடுத்துற ஒவ்வொரு உறுப்பையும் உண்மையிலேயே உணர்ந்து சிந்திச்சு பார்த்து அறிந்து நம்ம அதன் மூலமாக எப்படி உயர்வு பெற்றிருக்கோம், எந்த அளவுக்கு தேவை என்பதை நீ உணர்ந்திருந்தால் 5 நேரம் தொழுவை பத்தாது, சஜிதாவிலேயே கிடக்கணும். அது மட்டுமா? அல்லாஹ் கொடுத்துருக்கான், ஆர்ட் கொடுத்துருக்கான். ஆர்ட் கொஞ்ச நேரம் நடிச்சு அப்படின்னா ஆர்ட் அட்டாக்குறாங்க, ஆஞ்சியோகிராமு, ஆஞ்சியோபிளாஸ்ட், பைபாஸ் எல்லாம் பண்ணணும் செலவு பண்ணி. அது மட்டும் இல்லை, நீங்க எப்படி சவுண்டா பேசாதீங்க, ஸ்பீடா ஓடாதீங்க, எவியா தூக்காதீங்க. நேற்று வரையும் எப்படி இருந்தோம்? சுறுசுறுப்பாக நாம் நம்முடைய காரியத்தை நாம் செயல்பட்டோம், எப்படி வேண்டாம் நடந்தோம். ஒரு ஆட்டோ ஒரு நிமிஷம் நின்றுச்சுடா, ஆஞ்சியோபிளாஸ்ட் வச்சிருக்கோம், நாங்கள் பைபாஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பழைய மாதிரி உங்கள் நிலை இருக்கக்கூடாது, நீங்கள் எண்ணெய் வச்சு சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் வேணும். ஒரு நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் வாக்கிங் போகணும். நடந்தே இருந்திருக்க மாட்டோம். அந்த இதயத்தை யார் கொடுத்தது? அர் ரஹ்மான் அல்லவா, அல்லவற்ற அருளாளன் அல்லவா. அதை பற்றி நினைச்சு பார்த்துருக்கோமா? அது கொஞ்ச நேரம் நின்றா தான் அங்கே உட்காந்துருப்பீங்க, ஐசியில் படுத்திருப்பீங்களே, அப்பதான் அல்லாஹ்வுடைய அருமை தெரியும். அல்லாஹ் கொடுத்த அந்த உறுப்புடைய வேல்யூ தெரியும். யார் கொடுத்தது? அல்லாஹ் அல்லவா. கிட்னி அல்லாஹ் கொடுத்துருக்கான், 2 கிட்னியை கொடுத்துருக்கான். ஒன்று போனாலும் ஒன்னொன்று செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்துருக்கான். 2ம் செயல்படவில்லை என்றால் ஒரு நிலை நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. அதை மாற்றுவதற்கு, டயாலிசிஸ் பண்ணுவதற்கு எவ்வளவு செலவாகும்? அதை மாற்றணும். அதை மாற்றினா தான் சரியான கண்டிஷனுக்கு வர முடியும். ஒன்றா தான் மாற்றணும், அதுக்கு தெரிஞ்சவங்க தான் கொடுக்கணும். அதுக்கு லட்சக்கணக்கான பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும். கிட்னி கொடுத்தது யாரு? அர் ரஹ்மான் அல்லவா. கல்லீரல், மண்ணீரல், உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்தும் வேலிவானது. எந்த அளவுக்கு வேலை தெரியுங்களா? இந்த விரலுக்கு நிறம் வேலிவானது. நிறம் இல்லை என்றா தான் விரலுக்கு அருமை தெரியும், விரல் இல்லைன்னா தான் கைக்கு அருமை தெரியும், கை இல்லைன்னா தான் உடம்புக்கு அருமை தெரியும். ஒவ்வொன்றும் அருமையின் அடிப்படையில் இருக்கு. ஒரு கை விளங்கவில்லை என்றால் கையில கட்ட முடியாது.
மலஞ்சலம் கழிச்சிட்டு கால் கழுவ முடியாது. நம் மனைவி வரணும், தாய் வரணும். ஒரு கையால கழுவ வேண்டும் என்றால் ஒரு கையால தண்ணி ஊற்றணும், 2 கையால கை கட்டணும். நாம் சுயமாக நினைத்தால் போல் நம் வேலையை நாம் அமைத்துக் கொள்ள முடியாது. ஒரு கை வேலை செய்யவில்லை என்றால் எந்திரிப்பது கஷ்டம், உட்கார்றது கஷ்டம், நடப்பது கஷ்டம், தூங்குவது கஷ்டம். எல்லா நிலையிலையும் நாம் கஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுவோம். அந்த கையை கொடுத்தது யாரு? அர் ரஹ்மான் அல்லவா. காலை கொடுத்தது யாரு? நான் குயிக்க போய் விடுவிடுன்னு போய் நான் என்னுடைய வியாபாரத்தை உயர்வுபடுத்துவேன், ஒரு சிறந்த படிப்பை நான் படிப்பேன், நான் பைக்கில் போவேன், காரில் போவேன் என்று சொல்றோமே. கால் இல்லை என்றால் பைக் ஓட்ட முடியுமா? கார் ஓட்ட முடியுமா? நீங்கள் நினைத்தால் போல் உங்கள் காரியத்தை அமைத்துக் கொள்ள முடியுமா? கால் எல்லாம் நினைச்சு பாருங்க. ஒரு கால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பாத்ரூம் தூக்கிட்டு போகணும், எல்லாம் கொண்டு வந்து மலை ஜலத்து கிடைக்கிறதுக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்க மனைவிக்கு எவ்வளவு கஷ்டம், தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் என்பதை அப்பொழுதுதான் நீங்கள் உணர்வீங்க. காலை கொடுத்தது யார்? அர் ரஹ்மான் அல்லவா, அளவற்ற அருளாளன் அல்லவா. அதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அல்லாஹ் எந்த உறுப்புகளை கொடுத்தானோ அந்த அல்லாஹ் அந்த உறுப்புகளை பறித்து விடுவான். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது அப்படியே இருக்கும், காலம் பூரா அப்படியே போயிடுவோம், அப்படியே நடந்துருவோம் நினைக்கிறீங்க. மின்னல் மூலமாக கண்ணை பறிப்பான் அல்லாஹ். வீட்டில் உட்காந்துருப்பீங்க, வெளியில போலன்னு போவீங்க, அல்லாஹ் கொண்டு வருவான். மப்ப மேகத்தை கொண்டு வருவான், ஒரு செகண்ட கொண்டு வருவான். நாம் எதிர்பார்த்துக்க மாட்டோம். மழை பெய்யும், மழைலாம் பெய்யாது இந்த காலத்துல, மழை பெய்யலாம் வாய்ப்பே இல்லை. எந்த நிலைப்புல இருக்கக்கூடிய நான் வெளியே செல்வோம், மேகத்தை ஒரு செகண்ட்ல கொண்டு வந்து மோத வைத்து மின்னல் மூலமாக கண்ணை பறிச்சிருவான் அல்லாஹ். இடியின் மூலமாக செவியை பறிச்சிருவான். அதிர்ச்சியின் மூலமாக ஸ்ட்ரோக் பாருங்க, நீங்க வந்து பார்க்குறோம், நம்ம கவலை ஏற்படுத்துறோம், அதிர்ச்சி, ஹார்ட் அட்டாக் வருது, கவலை, அதிர்ச்சி. அதே மாதிரி ஸ்ட்ரோக்கு நல்லா இருந்தாங்க, நைட்டு படுத்தாருங்க, திடத்தமாக ஆரோக்கியமாக இருப்பார், எதுவுமே பார்க்க முடியாது. இரவு பூரா மன அழுத்தத்தினால அவர் படுத்திருந்ததுனால் ஸ்ட்ரோக் வாழ வந்துடும். காய் வழங்காது, கால் வழங்காது. நேற்று வரையும் பணத்தை எண்ணிக்கொண்டே இருந்தவர், பணத்தின் மூலமாக வாழ்க்கை நடத்தியவர், பணம் தான் வாழ்க்கை என்று வாழ்ந்தவர், அந்த பணத்தை தன்னுடைய கையால் எண்ண முடியாது. அல்லாஹ் பறிக்க முடியாதா? உங்களோட ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு செகண்ட்ல நான் நிற்கக்கூடிய என்ன ஒரு நிரம்ப பிடிச்சி இழுத்தா அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க தான். நீங்க எந்திரிக்க முடியாது. எந்திரிக்க முடியாமல் உட்கார முடியாமல் உங்களை அல்லாஹ் ஆக்க முடியும். பெரிய நேரம்லாம் கிடையாது, பெரிய நேரம் தூரம்லாம் கிடையாது. அல்லாவுக்கு அல்லாஹ் அப்படியே விட்டுருக்கான், அவகாசம் கொடுக்குறான். தெரிஞ்சிருவான், மாறிக்குவான், மாற்றிக்குவான், என்ன உணர்வான், எனக்கு நன்றி செலுத்துவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கான். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்க. அது மட்டும் அல்லாமல் நாம் மரணிக்கிற வரையும் இந்த உறுப்புகள்லாம் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். உணர்வுகள் அதை யாரா கண்ணை நீ தான் கொடுத்த, அந்த கண்ணின் மூலமாக நான் நல்லதே பார்க்கணும். எது வரையும் தெரியுமா? நான் மரணிக்கிற வரையும் பார்க்கக்கூடியவனாக்கு தெளிவா பார்க்கணும். நான் இளம் வயசுல எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி நீ பார்க்கணும். வயதான கூட கண்ணு கூட மறையும், அது கூட மறையும். பிரார்த்தனை பண்ணுங்க, அல்ல ஆக்குவான். வயதான காலத்தில் கூட இளைஞருடைய பார்வையை, தெளிவான பார்வையை அல்லாஹ் ஏற்படுத்த நன்றி செலுத்தினா நடத்துவான். அல்ல நினைக்கலையே, கண்ணின் மூலமாக எந்த அளவுக்கு நாம் பயன்பெற்றோம் என்பதை உணரல. அதை உணர்ந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து அது மரணிக்கிற வரையும் தெளிவான முறையில் அந்த கண்ணு எனக்கு பளிச்சென்று தெரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால அல்லாஹ் அதை நீடித்து வைப்பான். அல்லாஹ் செய்யறதே கிடையாது. அல்லாஹ் முடியாதா? ஒண்ணு இல்லாத உனக்கு பார்வையை கொடுத்த அல்லாஹ்வுக்கு இந்த பார்வையை நீடித்து நிலைத்து இருக்க வைக்க முடியாதா? அர் ரஹ்மான் கேட்கணும் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் காதை நீ தான் கொடுத்த, அந்த காதின் மூலமாக நான் கேட்கிறேன், நல்லதே கேட்கணும். எது வரையும் தெரியுமா? நான் மரணிக்கிற வரையும் நல்லதே கேட்பதற்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். எப்படி கேட்கணும்? தீயதை கேட்பதற்கு இல்லை, தீயதை கேட்டதுக்கு இல்லை, தீயதை கேட்டிருப்பையா அல்லாஹ், அதுக்கு மன்னிச்சுக்கியா அல்லாஹ். நான் மரணிக்கிற வரையும் இந்த காதின் மூலமாக நல்ல செய்தியை நான் கேட்கணும்.
எதற்காக தெரியுமா? அந்த கேட்கக்கூடிய அந்த செய்தியை மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்தணும். நானும் சுவனத்துக்கு செல்லணும், அவர்களும் சுவனத்துக்கு செல்லணும். அதற்காக என்னுடைய காதுடைய கேட்கக்கூடிய தன்மையை நீடித்து நிலைத்து இருக்க செய்யல என்று கேட்கணுமே. எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? உணரலையே. அல்லாஹ்வுடைய அருளை உணராத காரணத்தினால் கேட்கக்கூடிய எண்ணம் வரவில்லை. அது இல்லாதப்பதான் புலம்புறோம். நம்ம அல்லாஹ் நாவை கொடுத்திருக்க, அதன் மூலமாக நான் பரட்டி பரட்டி பேசுறேன். இந்த நாவின் மூலமாக நல்லதை பேசுவதற்கு எனக்கு உதவி செய். எது வரையும் தெரியுமா? நான் மரணிக்கிற வரையும் இந்த சத்தியத்தை, உண்மையை, இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய வார்த்தை எப்படி பெறணும்? நாவல முடிச்சு அவுத்து விடியாலா, நான் தெளிவா பேசினையாலா, உண்மையை எடுத்து பேசினையாலா, சத்தியத்தை எடுத்து பேசினையாலா, மற்றவங்களை நல்வழிப்படுத்தினையாலா, அவங்களை சோழத்துக்கு அழைத்து செல்ல வேணும்னா நீ கொடுத்த அந்த உயர்வான அந்த நாவின் மூலமாக நான் நல்வழிப்படுத்தினையாலா, அதற்காக அதை நீடித்து நினைத்து இருக்க செய்யலா என்று கேட்க வேண்டாமா? நன்றி கெட்டவளாக இருக்கும். நம்ம நன்றின்னா என்னது தெரியலையா? ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்யக்கூடியவங்க 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு அவர்கிட்ட இருக்க நன்றி விசுவாசமா? அந்த விசுவாசம் கூட படைத்த ரப்புல் ஆலமீன் காட்ட முடியல, காட்ட விரும்பல. அப்படித்தான் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம். நம்ம கேட்க வேண்டாமா? அல்லாட்ட கேட்கணுமே. ஒவ்வொரு உறுப்பை நினைத்து கேட்கணும். எல்லாம் நீ கொடுத்த உறுப்புகள், எல்லாம் உயர்வான உறுப்புகள். அந்த உறுப்பின் மூலமாகத்தான் நான் உயர்வான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கேன். அந்த உறுப்புகள் செயல்படவில்லை என்றால் நான் எடுப்புடியாக மற்றவங்கள் மத்தியில ஒரு பார்வை பொருளாக தான் காட்சி அளிச்சிருப்பேன். எனக்கு கொடுத்த, நீ கொடுத்த இந்த உறுப்பின் மூலமாக, இந்த உருவத்தின் மூலமாக நான் உயர்வு பெற்றிருக்கேன். பலரித்தம் உனக்கே உரித்தாகட்டும் என்று அல்லாவை புகழக்கூடியவனாக இருப்போம் என கூறிக்கொண்டு முதல் அமைவரை நிறைவு செய்கின்றேன். நம்ம அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற தலைப்பில் பார்க்குறோம். அர் ரஹ்மானை பற்றி பார்த்தோம், அளவற்ற அருளாளன். அர் ரஹீம் என்றால் அளவில்லா கருணையாளன், அளவில்லா கிருபையாளன். அல்லாவை பொறுத்தவரையும் எப்படி அருள் செய்தானோ அந்த அல்லாஹ் அன்புடையவனா இருக்கான், கிருபையாளனா இருக்கான், மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். முக்கிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியும்? அல்லாட்ட இவ்வளோ இதையும் செஞ்சுட்டான். அல்லா இவ்வளோட செஞ்ச அல்லாஹ் என்ன நிர்வாகி, நான் மன்னிக்கக்கூடிய கருணையாளனாக இருக்கேன்னு சொல்றான். ஏன் தெரியுங்களா? இவ்வளோ அருள் குறையும் நாம் பெற்றுக்கொண்டு அல்லாவை மட்டும் வணங்கு என்று அல்லாஹ் சொல்றான். வணங்க மாட்டோம், வேற கடவுள்லாம் வணங்குறோம். போய் அல்லாவுடைய ஆற்றல்லாம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். அல்லாவை தொழுவ சொல்றான், தொழுவ மாட்டுறோம். நோன்பு வைக்க சொல்றான், ஜக்காத்து கொடுக்க சொல்றான், அஜி செய்ய சொல்றான், தர்மம் செய்ய சொல்றான், அமல்கள் எல்லாம் அடக்கி சொல்றான், செய்ய மாட்டேங்கிறோம். பொய் சொல்லாதேன்னு சொல்றான், ஏமாத்தேன்னு சொல்றான், ஃப்ராடு பண்ணாத, தேவையில்லாத பேசாத, விபச்சாரம் செய்யாத, மோசடி செய்யாத, வட்டி வாங்காத, தவறுகளை எல்லாம் அடக்கி செய்ய வேண்டாம் என்று சொல்றான். செய்கிறோம். இப்படிப்பட்ட அடியாரை மன்னிக்கிறேங்கிறான். தனக்குத்தானே அநீதி நிறுத்தி விட்ட அடியார்களே, யோஃபில்லக்கும் துனூபக்கம் அல்லாஹ் கஃபூர் ரஹீம். தனக்குத்தானே அநீதி நிறுத்த அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கருணையாளனா இருக்கான். எப்படி கூப்பிடலாம் பாருங்க. இவ்வளவு அக்கிரமமும் அநியாயமும் பாவமும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய அருளை நாம் செயல்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மனிதரை அல்லாஹ் கூப்பிடுறான், வாங்க. நம்மளாம் அப்படி இருக்க மாட்டோம். நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மனிதர்கள் ஒரு பையனை, ஒரு மனிதரை கடைக்கு வேலைக்கு சேர்க்கிறோம். அவரை 10 மணிக்கு வர சொல்லுவோம். நம்ம அவர் 4 நாளைக்கு 10 மணிக்கு வந்திருப்பாரு. 5வது நாள் 10:05க்கு வந்திருப்பாரு, சொல்லுங்க. 6வது நாள் 10:10க்கு வந்திருப்பாரு, என்னப்பா லேட்டுன்னு கேட்போம். 7வது நாள் 10:15க்கு வந்திருப்பாரு, என்னப்பா எப்போ பார்த்தா லேட்டாக வர. 8வது நாள் 10:20க்கு வந்திருப்பாரு, 20 நிமிஷம் லேட்டாக வந்திருப்பாரு. கோபம் தாங்க முடியாது. நான் முதலாளி, நீ தொழிலாளி, நான் சொல்வதை நீ கேட்கணும், நான் எப்ப வர சொல்றோம் அப்ப வந்து நீ நிக்கணும், அதற்கு தான் நான் சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர் நாம். சம்பளம் பிறகுதான் கொடுப்போம். ஒரு நாள் முச்சியோட வேலை பார்த்தா அவருக்கு சம்பளம் கொடுக்கணும்.
இந்த 20 நிமிஷம் அவர் லேட்டாக வரதை கூட நம்மளால ஜீர்ணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அதிகாரத்தை, ஆணவத்தை அந்த இடத்துல காட்டுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு அருள் குறைகளையும் நமக்கு செய்துவிட்டு தன்னை வணங்குன்னு சொல்றான். நீ என்ன சிறப்பாக இருப்ப? அல்லாஹ் வணங்க அல்லாஹ் உயர்வாயிருவானா? தொழுவதினால் நல்ல மனிதராக, தூய்மையான மனிதராக, தவறை விட்டு விலகிய மனிதராக இந்த உலகத்துல நீ வாழ முடியும். உண்மை பேசுவதனால அல்லாஹ் உயர்வு பெற்றுவானா? உண்மை பேசக்கூடிய மனிதர் இந்த உலகத்துல சிறப்புக்குரியவராக ஆக முடியும். தவறுகளை தடுத்துக்கன்னு அல்லாஹ் சொன்னான். தவறுகளை தடுத்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தவறு செய்வார்கள். அந்த தவறெல்லாம் அநியாயம், அக்கிரமம், மற்றவங்க பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் தடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த சமுதாயத்தின் மத்தியில் நாம் உயர்வான மனிதராக நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அல்லாஹ் சொல்லியிருக்க நல்ல காரியங்களும் நம்மளை உயர்படுத்துவதற்கு, அல்லாஹ் தடுத்திருக்கிற தீய காரியத்தை நம்மளை வேறுபடுத்துவதற்கு இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மாறு செய்கிறோம். அவர்களை நினைத்தால் அப்படியே தூக்கி போட்டான். அப்படி எறும்பு போத்தீங்களா, எறும்பை காலால் மிதிக்கிற மாதிரி அப்படி மிதிச்சிருவான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த அடியார் திருந்திடுவார், மாத்திக்குவாரு, நல்வழிப்படுத்துவாரு என்று அல்லாஹ் அவகாசத்தை நமக்கு கொடுத்துருக்கான். மன்னிக்கிறேன்னு கூப்பிட்றான். வாங்க, தனக்கு தானே பாவத்தை, அநியாயத்தை, குற்றத்தை செஞ்சிட்டீங்களா? அல்லாஹ்வுடைய அருள்ல மன்னிக்க மாட்டான்னு நினைக்காதீங்க. வாங்க, மன்னிக்கக்கூடிய கிருபையாளனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்டா. இன்னைக்காவது இந்த ஜிமாக்கு பிறகாவது நான் தொழுகை விட மாட்டேன், அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் என்று யார் சொல்கின்றாரோ அல்லாஹ்வுடைய அந்த அருளை உடல் ஃபுல்லாக அல்லாஹ் ஏற்படுத்திய அருளுக்கு உண்மையிலேயே விசுவாசம் உள்ளவராக திகழ்வோம் என கூறிக்கொண்டு என்னுடைய 2ஆம் முறையை நிறைவு சென்றேன். வாயில் ரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.